கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஜெல்லாகவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் தேமுதிக. அதாவது கடந்த 2019 தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய கம்யூனிஸ்டுகளை விசிகாவையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போன முறை கொடுத்த சீட்டோட கம்மியாக கொடுக்குறீங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு டபுள் டிஜிட்டில் கேட்கக்கூடிய தேமுதிக விசிகாவுக்கு 8 சீட் கொடுக்குறீங்க. புதுசாக வந்து தேமுதிக 10 சீட் கொடுக்குறீங்க. அங்கேயே அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா திமுகவில் சில தலைவர்கள் இருக்காங்க, 2ஆம் கட்டத்தவர்கள்லாம் வந்து ஒரு ஒரு பெரியனன் மனப்பான்மையோட தான் சின்ன கட்சியில் நடத்துவாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா டிஎம்கேவே அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடில் தான் சிக்கிக்கிட்டாங்களோன்னு தோணுது. நிறையா திமுக சார்பு உள்ள ஆட்கள் நடத்தக்கூடிய கடந்த 6 மாதமாக டிவிக்கே ப்ரொமோட் பண்ணுற வீடியோ தான் போட்டாங்க. டிவிக்கே தான் ப்ரொமோட் பண்ணாங்க. திமுக இருக்கக்கூடிய பிக் ஷாட், மிக பிரபலமான ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் 10 யூடியூப் சேனல் நடத்துறாரு பேரில். அந்த 10 சேனலில் ஒரு 3-4 சேனலில் கடந்த 6 மாதமாக டிவிக்கே ப்ரொமோட் பண்ணுற வீடியோ தான் போட்டாங்க. டைரக்டாகவே ஆடு இல்லைங்க, திமுகவை அடித்து வீடியோ போட்டாங்க.